உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முள்ளங்கி வளர்க்குறதும் ஈஸி, முள்ளங்கியிலிருந்து விதை சேகரிக்கிறதும் ரொம்ப ஈஸி. முள்ளங்கியை வளர்க்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா விதை சேகரிப்புக்காக பிளான் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இப்போ வளர்த்துட்ருக்கீங்கன்னா கூட எந்த ஸ்டேஜில் நம்ம விதைகளை சேகரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கி அறுவடைக்கு ரெடியானதும் அறுவடை பண்ணாமல் அப்படியே விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் இந்த மாதிரி மொட்டு மாதிரி வைக்கும். மொட்டுக்கள் கொஞ்சம் சைஸ் பெருசாச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மொட்டுகள் எல்லாம் அதுக்கடுத்து அப்படியே முள்ளங்கி பூவா மாறிடும். நம்ம வச்சிருக்க வெரைட்டியை பொறுத்து முள்ளங்கி பூக்களோட கலர் வெவ்வேறு மாதிரியா இருக்கும். முள்ளங்கி பூ பூத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பீன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த பீன்ஸ்குள்ள தான் நமக்கு முள்ளங்கி விதைகள் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா விதைகள் சரியாக ஃபார்ம் ஆயிருக்காது. நான் சும்மா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பச்சை கலராக இருக்கிற பீன்ஸ் நல்லா காஞ்சி இந்த மாதிரி மாறிடும். இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறமா முள்ளங்கி விதைகளை சேகரிக்கலாம். முள்ளங்கி அறுவடை ஸ்டேஜை தாண்டி பூவிடுற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அந்த முள்ளங்கியை நம்ம அறுவடை பண்ணி சாப்பிடக்கூடாது. இந்த முள்ளங்கி செடியில் பல முறை சீட்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், எத்தனை முள்ளங்கியை சீட்ஸுக்காக விடலாம் அப்படின்னு. ஒரு முள்ளங்கி செடியிலேருந்து நிறைய சீட்ஸ் கிடைக்கும், நிறைய பூ பூத்து நிறைய சீட்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 முள்ளங்கியை கூட சீட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. சீட்ஸ் கலெக்ட் பண்ணுற ஸ்டேஜில் கொஞ்சம் முக்கியமான ஒரு சில டிப்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்க்கலாம். முள்ளங்கி விதையை சேகரிக்கணும் அப்படின்னா மழை பெஞ்சிருக்கிற டைமில் பண்ணாதீங்க. அந்த டைமில் கலெக்ட் பண்ணோன்னா ஈரமாக இருக்கும். அதனால் மழை 2 நாள் காஞ்சிட்ட பிறகு சீட்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தாமதமாக விதையை சேகரித்தோம் அப்படின்னா ஒரு சில நேரம் அதுவே ஓப்பன் ஆகி கீழே விழுந்து செதறி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில விதைகள் எனக்கும் அந்த மாதிரி செதறி இருக்கு. சேகரித்த விதை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா ட்ரையாக இருக்கணும் விதை. விதை சேகரிச்சிட்ட பிறகு வீட்டுக்குள்ளேயே காத்தோட்டமாக ஒரு வாரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டப்பாக்குள்ளேயோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளேயே காத்தோட்டமாக வச்சோன்னா கூட ஈரப்பதம் ஏதாவது இருந்ததுன்னா போயிட்டு நல்லா ட்ரை ஆகிடும் சீட்ஸு. அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா விதைகள் எல்லாம் வீணாக போகாமல் நல்ல முறையில் இருக்கும். இந்த மாதிரி சீட்ஸ் சின்ன சின்ன பேட்சாகவும் கிடைக்கலாம், நிறையாவும் கிடைக்கலாம். நல்ல சீட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். சீட்ஸை பார்த்தாலே தெரியும் நல்லா இருக்கா இல்லை அழுகி போன மாதிரி இருக்கா அந்த மாதிரின்னு. சரியான நேரத்தில் பார்த்து இந்த மாதிரி முள்ளங்கி விதைகளை சேகரித்து வச்சுக்கோங்க. முள்ளங்கி விதைகள் போடும்போதே ஒரு முள்ளங்கி விதைக்காக அப்படின்னு விட்டுட்டு மற்ற முள்ளங்கியெல்லாம் அறுவடைக்கு எடுத்துக்கலாம். யாரெல்லாம் முள்ளங்கி வளர்க்க ரெடியாக இருக்கீங்க, யாரெல்லாம் சீட்ஸ் கலெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஞாபகமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.